கொரோனா வந்த பிற்பாடு பள்ளிக்கூடமே 2 வருஷம் இல்லாம போச்சு. வாத்தியார் அடையாளம் தெரியல, எங்க இருக்காங்கன்னே கண்டுபிடிக்க முடியல. இவனையெல்லாம் 2 வருஷம் கொரோனா இல்லாம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம எப்படி படிக்க வச்சோம்? ஆன்லைன் அந்த செல்போனும் அந்த டிவி கேமராவும் இல்லாட்டி நம்ம பயிலைய 2 வருஷம் படிச்சிருப்பானா? என் பேரனுகள்லாம் எல்கேஜி யூகேஜி படிக்கிறாங்க. பக்கத்து ரூம்ல உட்காந்து மிஸ் மொபைல்ல பாடம் நடத்திட்டு இருக்காங்க. பாட்டு என்ன பாட்டு? ரிங்கா ரிங்கா ரோசஸ் பாக்கெட் ஃபுல்லா பாய்சஸ் அஸ்ஸா புஸ்ஸா ஆல் ஃபால் டவுன். 9 மணிக்கு ஆரம்பிக்குது. என் பேரனுங்களே ரிங்கா ரிங்கா ரோசஸ் பாக்கெட் ஃபுல்லா பாய்சஸ் அஸ்ஸா புஸ்ஸா அப்படின்னு அந்த மிஸ்ஸை பார்த்து இந்த இப்படி இப்படிங்கிறான். மிஸ்ஸஸ் நேரம் இல்லை ஸ்ட்ரைட். எது டிவியிலே சண்டை நடக்குது. கொஞ்ச நேரம் நான் பக்கத்துல பேரனுங்கெல்லாம் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்கடான்னு நினைச்சேன். திடீர்னு சவுண்டு மாறுச்சு. டே பட்லு, எனக்கு சமோசா கொடுக்காம நீ எங்கடா போய் இருக்க? டே பட்லு, என்னை விட்டுட்டு வரா ராஜ என்னை சிங்கம் சார் தோத்துட்டு வர்றாரா? அதுக்கு டே மோட்டு, உன்னைய விட்டுட்டு நான் பட்டு இது சமோசா திம்பனா? நம்ம நம்ம திருடன் நம்மளை துரத்திக்கிட்டு இருக்கேன், அதனால நான் உன்னைய விட்டுட்டு ஓட மாட்டேன். டே பட்லு, நம்ம 2 பேரும் சேர்ந்து எங்கேயாவது ஓடிடுவோம்டா, ஓடா அப்படின்னு 2 பேரும் டக்க டக்க டக்குன்னு ஓடும். என்னடா ரிங்கா ரிங்கா ரோசஸ் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு வேற சவுண்டு மாறுதுன்னா கார்ட்டூன் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு டோரா, இப்ப நம்ம எங்க போறோம்? காடு, மலை, பாலைவனம். அதுக்கு நம்ம எப்படி போறது? நான் த மேப் என்னமோ ஒண்ணு குதிச்சுட்டு வருது. இவனுங்கள்ட்ட போய் ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்தது. அந்த காக்கா இந்த வடையை எத்தனை தடவை தான் சொல்லுவீங்க? தூக்கிட்டு போய் மரத்துல உட்காந்துச்சு. ஒரு நரி பாட்டு பாட சொல்லிச்சு, கீழே போட்டுச்சு, எழுதுற போதும். அந்த அறுவை கதையை உடுங்க. அவங்களுக்கு வேற மாடர்னா சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. காரணம் இன்னைக்கெல்லாம் இலக்கணம் தமிழ் வாத்தியார நடத்தினா அப்படியே பார்க்கிறேன். ஒரு தமிழ் வாத்தியார் நடத்தினார். செய்வினை செயற்பாட்டு வினை. ராமன் மாம்பழம் தின்றான், செய்வினை. மாம்பழம் ராமனால் தின்னப்பட்டது, செயற்பாட்டு வினை. நடத்தி முடிச்சிட்டாரு. பரீட்சையில கேள்வி கேட்டார். செய்வினை செயற்பாட்டு வினை குறிப்பு வரைக. வாத்தியார் சொன்னது மறந்து போச்சு. இவனுக்கு என்ன செய்வன ஞாபகம் இருக்கோ அதை எழுதுறேன். செய்வினை. ஒருவருக்கு யாரையாவது பிடிக்கவில்லை என்றால் அவர் வீட்டு வாசலில் எலும்பு சம்பளம், தாயத்து போன்றவைகளை புதைத்து வைத்து அவர் கை கால்களை விளங்காமல் செய்யும் வினைதான் செய்வினை. இதை மட்டும் எழுதியிருந்தா பரவாயில்ல, செயற்பாட்டு வினை எழுதிட்டான். அவ்வாறு விளங்காமல் போன கை கால்களை மந்திரவாதியை வைத்து மீண்டும் விளங்கச் செய்வது செயற்பாட்டு வினை. பேப்பர் திருத்துற வாத்தியார் என்ன நினைச்சிருப்பாரு? உசுரை கொடுத்து நடத்துறமாடா, இப்படி எழுதியிருக்கானே. பக்கத்து வாத்தியார்ட்ட கேட்டாரு, இவனுக்கு மார்க் போடுறதா வேணாமா? போட்டுருங்க சார். ஏன் உங்களுக்கே செய்வனை வச்சாலும் வச்சிருவேன். ஏயா அவன் வெறுப்ப நீ சம்பாதிக்கிற, போட்டு விடியான்னு 5க்கு 5 போட்டு விட்டார். இன்னைக்கு மாணவர்களுடைய சிந்தனையே வேற டைப்பா இருக்கு. பாடம் நடத்திட்டு இருக்கும் போதே கேட்கிறான், இட்லிக்கு ஏன் இட்லின்னு பேர் வந்துச்சுங்கிறான். வாத்தியாரு என்ன சொல்லுவாரு? டேய், மாவெடுத்து இட்டு அவிப்பதால் இட்டவி என்பது இட்லி ஆனது. அதாவது மாணவர்கள், தோசைக்கு மாவு ஊற்றும் பொழுது சை என்று ஒலிக்கும், திருப்பி போடும் போதும் சை என்று ஒலிக்கும். ஹிந்தியில ஏக்குனா 1, தோனா 2, 2 முறை சை என்று ஒலிப்பதால் தோசை தோசை. ஐயா தெரியாம கேட்ட ஐயா, எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுப்ப போல இருக்குன்னு. பயில்கள்லாம் இன்னைக்கு நுட்பமா சிந்திக்கிறான், மொக்கைய போடுறான். அவன் அடிக்கிறதுக்கு பேரு ஜோக்குன்னே தெரியல. என் பேரை கேட்கிறான், மடிச்சு வைக்க முடியாத ட்ரெஸ் பேர் சொல்லு தாத்தா அப்படிங்கிறான். எனக்கு தெரியாது, இதெல்லாம் தெரியாம உன்னை எதுக்கு நடுவரா கூப்பிடுறாங்கன்றான். டே, எனக்கு உண்மையிலே மடிச்சு வைக்க முடியாத ட்ரெஸ் எப்படிரா அப்படின்னா, அதுதான் அட்ரஸ் அப்படின்ட்டு போறேன். அவனை நான் இதுவரைக்கும் இப்படிலாம் இவனா சிந்திப்பாங்களா யாராவது? புதுசா சிந்திக்கிறான், கேள்வி கேட்கிறான்.
அவன் அறிவுக்கு நம்ம தீனி போடுறதுதான் இன்றைய கலைகள் பேசினார். அதுக்கு பதில் சொல்லணும். எங்களுடைய அன்பு பாசத்திற்குரிய அண்ணன் அரங்க நெடுமாறன் உங்களை இசையோடும் இலக்கியத்தோடும் சந்திக்க வருகிறார். வாங்கின உங்கள் பலத்த கரவொலியை அண்ணனுக்கு வரவேற்பு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். காய்களிலே வெளியழகு மாங்காய் உள்ளழகு தேங்காய், கனிகளிலே வெளியழகு ஆப்பிள் உள்ளழகு பலா, பறவைகளில் வெளியழகு மயில் உள்ளழகு குயில், ஆடும்போது மயில் அழகு, பாடும்போது குயில் அழகு, ஓடும் போது மான் அழகு, பாயும் போது புலி அழகு, மேயும் போது பசு அழகு, எழும்போது கதிர் அழகு, விழும்போது அருவி அழகு, விடியும் போது விண்ணழகு, மடியும் போது அலை அழகு, கொதிக்கும் போது பால் அழகு, துதிக்கும் போது பாடல் அழகு, வடிக்கும் போது சோறழகு, குடிக்கும் போது கூழழகு, நீராடும் போது ஈரம் அழகு, போராடும் போது வீரம் அழகு, அணியும் போது நகை அழகு, தனியும் போது கோபம் அழகு, மெல்லும் போது தாம்பூலம் அழகு, சொல்லும் போது நண்பர்களே, சொல்லும் போது நம் தமிழ்தான் அழகு. இந்த பாராட்டுதலுக்கும் பெருமைக்கும் உடைய உலகத் தமிழர்களால் போற்றப்படக்கூடிய நடுவர் எங்களுடைய அன்பு தம்பி. நீங்க ஆசிரியர், இன்றைக்கு தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தினுடைய தலைவர், சினிமா நடிகர், டிவி நடிகர். ஆனா தயவு செய்து நான் ஒண்ணு தம்பிக்கிட்ட விரும்பி கேட்டுக்கிறேன், ரொம்ப அன்போட கேட்டுக்கிறேன். முதல்ல குட்டியானன் தான் அந்த படத்துக்கு பேர் வச்சிருந்தானுங்க. அதை வேற எவனோ வச்சுவிட்டானா, அதனால வேற வழியே இல்லாம பன்னிக்குட்டின்னு வச்சுவிட்டாங்க. நான் என்கிட்ட அட்வான்ஸ் கொடுக்குறப்ப குட்டியானன்னாங்க, ரிலீஸ் ஆகும்போது பன்னிக்குட்டி ஆயிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்றது? நாட்டு நிலவரம் எப்படி இருக்கு பாருங்க. அட்வான்ஸ் கொடுக்குறப்ப ஒரு பேர், ரிலீஸ் ஆகுறப்ப ஒரு பேர். நாட்டு நிலவரமே அப்படிதான் இருக்கா. விஜயகுமார் ஐயா ஏன் இவ்வளவு உணர்ச்சி வயப்படுறீங்க? அவர் பேராசிரியர், பாடம் நடத்தி இருந்தாரு. பாடம் நடத்தினப்ப கடைசி பெஞ்சில உள்ள பயிலே பேசிக்கிட்டு இருந்தான். விஜயகுமார் கேட்டா, டே நான் எல்லாம் ஒழுங்கா படிச்சதால தான்டா ஒரு பேராசிரியரா வந்திருக்கிறேன், பாடம் நடத்துறப்ப பேசுறேன். அவன் சொன்னான் மெதுவா, அதுக்கு என்ன பண்றது சார், உங்களுக்கு நல்ல வாத்தியார் கிடைச்சிருப்பாரு. இப்ப உள்ள பையன் நிலவரம் அப்படிதான் இருக்கு. நான் அன்னைக்கு மணப்பாறை போயிருந்தேன். மணப்பாறையில ரொம்ப ஃபேமஸ் முறுக்கு. ஒருத்தன் கூடையில தான் முறுக்கு வச்சுக்கிட்டு விற்பானுங்க அந்த ஊர்ல. கூடையில முறுக்கு வச்சுட்டு என்ன பார்த்தோன்னு ஐயா அப்படின்னா, ஐயானாலே நான் புரிஞ்சுக்குவேன், சரி நம்மகிட்ட படிச்ச பையன் தான். என்கிட்ட படிச்சியா அப்படின்னா, ஆமையா 80 உங்ககிட்ட படிச்சையா, என்னடா முறுக்கு விற்கிறேன்னு. அவன் சொன்னான், என்னையா பண்றது, உங்ககிட்ட படிச்சேன், முறுக்கு விற்கிறேன். நீங்க சிரிக்கிறத பார்த்தா என்கிட்ட படிச்ச எல்லாருமே முறுக்கு விற்கிறான்னு அர்த்தம் இல்ல. என்கிட்ட படிச்சவன் கலெக்டராகவும் இருக்கான். இது வரைக்கும் உங்கள்கிட்ட 1.5 லட்சம் பேர் படிச்சிருப்பாங்க, எல்லா பேருமா முறுக்கு வைக்க முடியும்? என்னங்கய்யா நீங்க? எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் நான் சொல்லி கொடுத்தேன். ஆனா ஒருத்தன் கலெக்டர் ஆகிட்டான், ஒருத்தன் முறுக்கு வைக்கிறான். அதாவது உங்க அரியலூரை பத்தி ஔவையார் ஒரு பாட்டுல சொல்லி இருக்கிறார் தெரியுங்களா? அரியது கேட்பின் வரிநெடுங்கோளாய், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அரியது அரியது என்று திரும்ப திரும்ப சொல்லுவார். அரியது என்பதுதான் அரியலூர் என்று மாறி இருக்கிறது. ஔவையாராலேயே பாடப்பட்ட ஊரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உங்க நல்ல கைத்தட்டலோட சொல்லுங்களேன். அந்த ஔவையார்ட்ட அதியமான் மன்னனை பார்க்க போறப்ப அந்த அதியமான் மன்னன் என்ன பண்ணா, வேலையா இருந்தான். கொஞ்சம் பொற்காசுகள் கொடுத்து யாரோ பெண்பார் புலவர் வந்திருக்காங்களா குடுன்னா, அதை வாங்கல ஔவையார். ஔவையார் என்ன சொன்னாங்க தெரியுமா? காணாது ஈத்த இப்பொருட்கு யானோர் வாணிக பரிசீலன் அண்ணன். நான் பிச்சைக்காரி இல்ல, என்ன பார்க்காம உன் மன்னன் கொடுத்தா இலவசமா நான் வாங்கிடுவேனா? என் மன்னன் வரட்டும், என்னுடைய திறமையை பார்த்து அவன் மூளை வியர்வைக்கு தரும் சன்மானம் தான், மூளை வியர்வையினுடைய வெகுமானம் தான் அவர் எனக்கு தரும் சன்மானம். நாங்கள் சன்மானத்துக்காக தன்மானத்தை இழக்காதவர்கள். ஆகவே எனக்கு இந்த பொருள் வேண்டாம்னா, இலவசமா எது கொடுத்தாலும் வாங்குறது நம்முடைய பண்பாடு இல்லை. சரி, இப்ப பட்டிமன்றம் நடக்குது இல்ல, அங்க ஒரு இடத்துல இலவசமா இப்ப சக்கரை பொங்கல், வடை, முறுக்கு எல்லாம் இலவசமா தர்றாங்கன்னு வைங்க. நீங்க எல்லாம் நின்றுகிட்டா இருப்பீங்க. அத கூட உள்ள கவிஞர் இப்ப எப்படி சொன்னா தெரியுங்களா? இனியே உனக்கு சொல்றேன். ஒருத்தன் சொன்னான் கவிதையில, இலவச வேட்டிக்கு ஆசைப்பட்டு கியூவில் நின்றேன், இடுப்பு வேட்டியை காணவில்லை.
இலவச வேட்டி முக்கியமா, இடுப்பு வேட்டி முக்கியமா? நான் கேக்குறேன். நீங்க சொன்னீங்கல்ல, நம்ம பாட்டு பாடுறப்ப பாரதிதாசன் பாட்டை கேளுங்க. துன்பம் நேர்கை யாழடு தேனி இன்பம் சேர்க்க மாட்டாயா, எமக்கு இன்பம் சேர்க்க மாட்டாயா, அன்பினா நெஞ்சில் தமிழில் பாடி அல்ல தீர்க்க மாட்டாயா, அல்ல தீர்க்க மாட்டாயா. தலையாடுது பாருங்க. நான் பாடுறேன், அவங்க தலையாடுறாங்க. ஆனா வெள்ளைக்காரனுடைய கலை எப்படி தெரியுங்களா? நீங்க பாருங்கல்ல, ராக் 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 இந்த ரோல், செக் 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 இந்த ரோல். இந்த வெள்ளைக்காரன் கலைக்கு நம்ம கலைக்கு என்ன வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? நம்முடைய பாடல் பாடுகின்ற போது தலை ஆடுகிறது, அவன் பாடல் பாடுகின்ற போது கால் ஆடுகிறது. நம்முடைய இசை தலைக்கு நிகரானது. எவ்வளவு பாருங்க. ஒரு அருமையான ஒரு வரியை ஒரு கவிஞன் சொன்னான். புதுக்கவிதையை பற்றியெல்லாம் நீங்க பேசுறப்ப சொன்னீங்க, புதுக்கவிதையெல்லாம் இப்ப நல்லா எழுதுறாங்கன்னு. என்னத்த புதுக்கவிதை எழுதுறான்? ஒருத்தன் எழுதியிருக்கிறான், காதல் கவிதைன்னு போட்டு, கண்ணே உன்னை என் மனச்சிறையில் தானே வைத்தேன், உன் அப்பனிடம் சொல்லி என்னை மத்திய சிறையிலேயே வைத்து விட்டாயே. இன்னொருத்தன் அதை விட மோசம். அவன் எழுதுறான், அண்ணல் காந்தியும் நக்மாவும் ஒருவரேன்னா. நான் பயந்துட்டேன், என்னடா அண்ணல் காந்தியும் நக்மாவும் கொண்டு சேர்க்கிறேன். கீழே பாட்டை படிங்கிறாங்கிறான். கீழே எழுதியிருக்கான், அண்ணல் காந்தியும் நக்மாவும் ஒருவரே, அரைகுறை ஆடை அணிந்ததாலும் குஜராத்தில் பிறந்ததாலும் குறைவான ஆடை உடுத்துவதாலும் எழுதுறான். இந்த நம்முடைய முதன்மை கல்வி இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்ம திங்கட்கிழமை பள்ளிக்கூடத்துல இப்ப என்ன சொல்றோம்? இறை வணக்கத்தப்ப ஒரு உறுதிமொழி எடுப்போமா இல்லையா? அந்த உறுதிமொழி நம்ம இனியவன் எடுத்திருப்பாரு, விஜயகுமாரே எடுத்திருப்பாரு இல்லையா? எங்க பள்ளிக்கூடத்துல எடுப்போம். எல்லா பையனும் கை நீட்டிக்குவான். ஸ்கூல் பீப்புள் லீடர் சொல்லுவான், இந்தியா என்னுடைய தாய்நாடு, இந்தியாவை நான் மிகவும் நேசிக்கிறேன், இந்தியர்கள் அனைவரும் என் சகோதர சகோதரிகள். ஒரு பைய கொஞ்சம் அலட்டிக்காம நின்றுகிட்டே இருந்தான். நான் கேட்டேன், அவனை கூப்பிட்டீங்க வாடா, எல்லாரும் உறுதிமொழி இருக்கிறாங்க, நீ என்ன கையை நீட்டாம நீ வாடகை நின்றுகிட்டு இருக்க என்ன? அவன் சொன்னான், இது என்ன சார் உறுதிமொழி சொல்லுங்க. இந்தியா என் தாய்நாடு, சரி ஒத்துக்கிறேன். இந்தியாவை மிகவும் நேசிக்கிறேன், சரி அதையும் ஒத்துக்கிறேன். இந்தியர்கள் அனைவரும் என் சகோதர சகோதரிகள்னு சொல்றீங்களே, அப்ப நான் எங்க போய் கல்யாணம் பண்றது? அவன் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி இல்லையா? அவன் இந்தியாவில் எல்லோரும் சகோதர சகோதரன் போய் என்ன சீனாவில் போய் கட்டிட்டு வருவான்? அதற்காகத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே என்னுடைய தமிழ் கவிஞன் கணியன் பூங்குன்றன் சொன்னான், யாதும் ஊரே யாவரும் கேளீர். கேளீர்னு என்ன அர்த்தம்? உறவினர்னு அர்த்தம், உறவினர்னு அர்த்தம். அதே போல இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல அதை மாத்தணும். முதல்ல இந்தியர்கள் அனைவரும் என் உறவினர்கள் சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. சகோதர சகோதரிகள்னா கலை பண்பாடு எல்லாமே கெட்டு போயிடுச்சு. விருந்தோம்பல் பண்பு. அந்த காலத்தெல்லாம் ஒரு வீட்டுக்கு விருந்தாடி வந்தா வாங்க 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 வாங்க, யாரு அப்பா சொல்லுவாரு, அம்மா சொல்லும், தாத்தா சொல்லும், வீட்டுல உள்ள சின்ன பையன் கூட வந்து அண்ணே மாமா வாங்க மாமா வாங்க மாமா வாங்கம்மா. இப்ப யாராவது வீட்டுக்கு போனீங்கன்னு வைங்க, எல்லாரும் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க போனோன்னு உங்களை பார்த்து இப்படி தலையாட்டுவாங்க, நீங்களும் உட்காந்துக்குவீங்க. அப்புறம் வீட்டுல உள்ள அம்மா பார்த்துட்டு அதுவும் தலையாட்டும், நீங்களும் உட்காந்து டிவி பார்க்க வேண்டியதுதான். விருந்தோம்பல் பண்பாடு என்பதை திருவள்ளுவன் எப்படி சொன்னான்? செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பார், நல்விருந்து வானத்தவர்க்குன்னா. அன்னைக்கு மெட்ராஸ்ல ஒரு விருந்தாளி வர்றதை பார்த்துட்டு அங்க புருஷன் பொண்டாட்டி உடனே அவங்க என்ன பண்றாங்க, நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி நடிப்போம், அவன் விருந்தாளி பார்த்துட்டு ஓடி போயிடுவான். அதனால பொண்டாட்டி இவன் புருஷன் அடிக்கிற மாதிரி அடிச்சான். பொண்டாட்டி என்ன பண்ணி தெரியுங்களா, அழுகுற மாதிரி அழுதுச்சு. எல்லாம் நடிப்பு. சத்தம் போட்டு அடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா
அவன் விருந்தாடி திரும்ப போயிட்டான்னு நினைச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. நான் உன்னை எப்படி அடிக்கிற மாதிரி அடிச்சேன் பத்தியா அப்படின்னு. உடனே அவன் இருந்து அந்த பொண்டாட்டி சொன்னா, எப்படி நான் அழுகுற மாதிரி நடிச்சேன் பாத்தீங்களான்னு. அந்த நேரம் மாதிரி ஜன்னல் பக்கம் ஒரு சிறுமல் கேட்டுச்சு. யாருன்னா விருந்தாடி நிக்கிறான். இதே நீ போகலையான்னா அவன் சொன்னா, நீங்க அடிக்கிற மாதிரி அழுதுங்க, உங்க பொண்டாட்டி அழுகுற மாதிரி அழுதுச்சு, நானும் போற மாதிரி போயிட்டு வந்துட்டேன். விருந்தோம்பல் பண்பு அது கூட பெரிய கொடுமை நடக்குது. ஒருத்தன் எனக்கு போன் பண்ணான் காலையில, சார் வணக்கம் சார், எங்க சார் இருக்கீங்க அப்படின்னு. அவன் பெரிய அறுவை கேஸு. சரி நம்ம வீட்டில் இருக்கோம் தெரிஞ்சா வந்துருவேன்ட்டு நான் பட்டிமன்றத்துக்கு அரியலூருக்கு போயிருக்கேன் அப்படின்னு. இல்ல நான் உங்க வீட்டு வாசல்ல ஜன்னல் வழியா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், உள்ளதான் நீங்க உக்காந்துருக்கேங்கிறேன். நான் என்ன பாடுபட்டிருப்பேன்னு யோசனை பண்ணி பாருங்க. அவன் எவ்வளவு கிசும்பு பிடிச்ச பயலா இருந்தா, ஜன்னல் வழியா நான் உட்கார்ந்துருக்க பாட்டு எங்க சார் இருக்கீங்கன்னு கேட்டா, இதெல்லாம் ஒரு காலத்துல இப்பெல்லாம் பொய் சொல்லி தப்பிச்சிருவான். இப்ப அதெல்லாம் ஒன்னும் செய்ய முடியாது. அந்த காலத்துல கவிதை ஒருத்தன் எழுதினான், சாவரப்ப எப்படி சாவணும் தெரியுமா? சில பேருக்கு மண்ணாசை இருந்தா மண்ணை கரைச்சி வாயில ஊத்துவானுங்க, சில பேருக்கு பணத்தாசை இருந்தா பணத்தை காட்டுவானுங்க, இப்படி எல்லாம் காட்டுவானுங்க. ஆனா ஒரு தமிழ் கவிஞன் அன்றைக்கு சொன்னான், நான் சாகையிலும் தமிழ் படித்து சாக வேண்டும். எப்படி? நான் சாகையிலும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் சொன்னான். எங்க பகுதியில எல்லாம் இங்கேயும் அப்படித்தான். ஒரு வீடு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? வீடுன்னா படி, நடை, கூடம், முற்றம், வெளி. தமிழ் எப்படி பேர் வச்சிருக்கான் பாருங்க. படின்னா என்ன அர்த்தம்? படிக்கட்டுன்னு மட்டும் அர்த்தம் இல்ல, படி, நிறைய படி. அடுத்து நடை, அதுக்கே நடைன்னு பேர் வச்சான்னு தெரியுங்களா? படிச்சு அது நடக்கிற இடங்கிறக்கா மட்டும் இல்ல, படித்தபடி நட. அதற்கு அடுத்த கூடம்மா, அதே கூடம்னு சொன்னான் தெரியுங்களா? படித்தபடி நடந்து கூடி வாழ், எல்லாரோடும் கூடி உட்கார்ந்து நல்லா சாப்பிடு. அதுக்கப்புறம் முற்றம்னா, ஏன் முற்றம்னு சொன்னான் தெரியுங்களா? படித்தபடி நடந்து கூடி வாழ்ந்தால் உன் வாழ்க்கை முற்று பெறும் என்பதால் முற்றம் என்ற வார்த்தையை சொன்னான். அதற்கடுத்து வெளி என்று சொன்னான். படித்தபடி நடந்து கூடி வாழ்ந்து உன்னுடைய வாழ்க்கை முற்று பெற்றால் அந்த வெளி என்ற இறைவனோடு நீ சேர்ந்து விடுவாய்னா. சாகையிலும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். இப்ப என்னுடைய மாணவர்கள்லாம் கவிதை எப்படி எழுதுறான் தெரியுங்களா? நான் தமிழ்ல 4 எழுத்து இருக்கிறான். உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து, ஆயுத எழுத்து. +2 படிக்கிற பையன். அவனுக்கு காதல் கவிதை தான். ஐயா இதையே ஒரு கவிதையா நான் சொல்லட்டான்னா. சரி சொல்றான்னு. உடனே அவன் எழுதுறான், என்கிட்ட காட்டுறான். காதல் கவிதை. நீயோ என் உயிரெழுத்து, நானோ உன் மெய்யெழுத்து, நாம் இருவரும் உயிர்மை எழுத்து ஆவதற்கு இடையூறாக உன் அப்பன் ஆயுத எழுத்தாக வருகிறானே. அவ்வளவு அட்வான்ஸா இருக்கிறான். மருத்துவம் எப்படி இருந்துச்சுங்க? மருத்துவத்துக்கெல்லாம் அந்த காலத்துல காசே வாங்குறது இல்ல. விவசாயி பாம்பு கடித்தா அதுக்கு கை வைத்தியத்திலே சரி பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து பாருங்களேன், தனியார் ஆஸ்பத்திரிலாம் போய் பாருங்க. தனியார் ஆஸ்பத்திரியில 10ஆம் நம்பர் வார்டில் உள்ள ஒருத்தர் என்ன பார்த்து எப்பவும் சிரிக்கிறாருன்னு நர்ஸ் போய் டாக்டர்கிட்ட சொல்லிச்சான். இந்த 10ஆம் நம்பர்ல உள்ள வார்டில் உள்ள ஆளு நான் போற வர்றப்பெல்லாம் என்னை பார்த்து பல்ல காட்டிக்கிட்டே இருக்கான்னு சொல்லி இருக்கு. அதுக்கு டாக்டர் சொன்னாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஆஸ்பத்திரி பில்ல காட்டு, அப்புறம் அவன் பல்ல காட்டுறானான்னு வாக்குவானாராம். அப்புறம் இருக்க ஆஸ்பத்திரியில தான் தெளிவா எழுதி வச்சிருக்காங்களே, அம்பிக்குறி போட்டு உள்ள நுழையிறப்ப மேலே போகும் வழி அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். உள்ள நுழையிறப்பே முடிவு பண்ணிடலாம், இங்க போனாலே மேல கூட்டி போயிடுவாங்கடா, அதான் தெரிஞ்சுதான் எழுதி வச்சிருக்காங்க. நம்ம தெரிஞ்சுதான் அந்த ஆஸ்பத்திரியில தான் போய் ஸ்கேனிங் எடுத்துக்கிட்டு, எக்ஸ்ரே எடுத்துக்கிட்டு, டெஸ்ட் எடுத்துக்கிட்டு. திரைப்படம் என்எஸ் கிருஷ்ணன் டிஎம் மதமும் பேசிட்டு இருப்பாங்க. 2 பேரும் புருஷன் மண்டாடியா நடிக்கிறாங்க. அப்ப என்எஸ் கிருஷ்ணன் சொல்லுவாரு, பொம்பளைகளுக்கு தான் முன்கோபம் ஜாஸ்திம்பாரு. அந்த மாதிரி இருந்துட்டு அது என்ன அப்படி சொல்றீங்க, ஆம்பளைகள் தான் முன்கோபம் ஜாஸ்தி. இவரு இல்ல பொம்பளைகள் தான் முன்கோபம். அந்த மாதிரி இல்ல ஆம்பளைகள் தான் முன்கோபம். இவர் சொல்லுவாரு, வேணா பொம்பளைகள் தான் முன்கோபம் ஜாஸ்தின்னு இப்ப நிரூபிச்சு காட்டட்டா அப்படிம்பாரு.
எங்க நிரூபிச்சு காட்டுங்கன்னு இவர் நேரா போய் டிஎம் அப்படியே கட்டி பிடிக்க போவாரு. கட்டி பிடிக்க போனோன்னு அந்த அம்மா கோவம் வந்துருச்சே, போயா தள்ளியா, அறிவில்ல உனக்கு, வயசு தெரியல, தள்ளு தள்ளு அப்படின்னு சொன்ன உடனே இவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு, பத்தியா நான் உன்னை கட்டி பிடிக்க வந்த உடனே நீ உனக்கு எவ்வளவு கோபம் வருது, நீ வேணா நான் செஞ்சதை நீ செய், எனக்கு கோபம் வருதான்னு பாருங்க. ஒரு சின்ன நகைச்சுவை தான். இப்பெல்லாம் என்ன பண்டி தலைங்கிறான், புரோட்டா தலைங்கிறான், என்ன நகைச்சுவைன்னே தெரியல. ஒரு இதுல எழுதி போட்டிருந்தான் நகைக்கடையில எங்க ஊர்ல, செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை, கல்லுக்கு விலை இல்லைன்னு. ஒருத்தன் நேரா சாக்பீஸ் எடுத்துட்டு போனான், செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை, கல்லுக்கு விலை இல்லைன்னு இருக்கல. கீழே ஏனென்றால் இது தங்கமே இல்லை அப்படின்னு. தங்கமா இருந்தா தானே செய்கூலி இல்லை. அது மாதிரி அந்த காலத்துல பெரிய ஒரு 80 வயசுல உள்ளவர் சொல்றாரு, எனக்கு சுகர் இல்ல, எனக்கு கொலஸ்ட்ரால் இல்ல, எனக்கு சுகர் கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது, பிரஷர் கிடையாது. ஏன்? பரபரப்பு இல்லாம வாழ்ந்தான். பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னி ஒரே ஒரு பாட்டை மாத்திரம் பாடி நான் முடிச்சிடறேன் நடுவர்ல. எங்க ஊர்ல ஒருத்தர் பாடிக்கிருந்தாரு. இந்த கொடுமையெல்லாம், இந்த காலத்துல நடக்கிற கொடுமையெல்லாம் யார்கிட்ட சொல்றதுன்னா நாராயணன்கிட்ட தான் சொல்லணும்னு அவர் பாடினார். நாராயணாட நாராயணா, நாராயணாட நாராயணா, பேசன் என்ற பேரால நாராயணா, என்னென்னமோ நடக்குது நாராயணா, ரேஷன் கடை அரிசி வாங்க நாராயணா, இப்போ விவசாயி நிக்கிறான்டா நாராயணா, ரேஷன் கடை அரிசி வாங்க நாராயணா, விவசாயி நிக்கிறான்டா நாராயணா, கம்ப்யூட்டர் நமக்கு இப்போ நாராயணா, கடவுளாகி போச்சுடா நாராயணா, பிறந்த புள்ள கூட இப்போ நாராயணா, செல்போனு கேக்குதடா நாராயணா, பிறந்த பிள்ளை கூட இப்போ நாராயணா, செல்போனு கேக்குதடா நாராயணா, டிவி பார்த்து நாராயணா, கண்ணு ரெண்டும் வலிக்குதடா நாராயணா, பார்த்ததையே பார்த்து நாராயணா, பைத்தியமும் பிடிக்குதடா நாராயணா, பேரம்பேத்தி எடுத்ததெல்லாம் நாராயணா, இப்போ பேரன் லவ்லி போடுதடா நாராயணா. நம்ம சிரிக்கிறாங்க பாருங்க. பேரம்பேத்தி எடுத்ததெல்லாம் நாராயணா, இப்போ பேரன் லவ்லி போடுதெல்லாம் நாராயணா, சாக போற பெருசு கூட நாராயணா, டையடிச்சு திரியுதடா நாராயணா, டையடிச்சு திரியுதடா நாராயணா, பையன் அங்க ஃபெயில் மார்க்கு நாராயணா, அப்ப இங்க டாஸ்மார்க்கு நாராயணா, பொம்பளைங்க வாழ்க்கையில நாராயணா, இல்லையடா பாஸ்மார்க்கு நாராயணா, பாருக்குள்ள நல்ல நாடு நம்ம நாடுன்னு அந்த பாரதியும் சொன்னானே நாராயணா, பாருக்குள்ள வாந்தி எடுத்து நாராயணா, பாருக்குள்ள வாந்தி எடுத்து நாராயணா, இந்த பாவி பைய கிடக்குறானே நாராயணா, பீசாவை கேட்டாக்கா நாராயணா, அடுத்த நொடி வருதுடா நாராயணா, ஆம்புலன்ஸ கூப்பிட்டா நாராயணா, அமர வர்றான்டா நாராயணா, சாப்பிடுற காகைய நாராயணா, ரோட்டு மேல விக்கிறான்டா நாராயணா, கால்ல ஊற செருப்பு மட்டும் நாராயணா, ஏசியில விக்கிறான்டா நாராயணா, காசுக்கு தண்ணீர நாராயணா, கேணில் விக்கிறானா நாராயணா, சிம் கார்டை மட்டும் இங்க நாராயணா, இலவசமா தர்றான்டா நாராயணா, கிணத்தை அங்க காணும் நாராயணா, நம்ம வடிவேலு நடிச்சாருடா நாராயணா. வடிவேலு ஒரு படத்தில் நடிப்பார் பாத்தீங்கல்ல, கிணத்தை காணும்னு. லஞ்சமா வாங்குறீங்க லஞ்சம், கிணத்தை ரசீது வச்சிருக்கேன்டா ரசீது அப்படிம்பார். கிணத்தை அங்க காணும்னு நாராயணா, நம்ம வடிவேலு நடிச்சாருடா நாராயணா, வடிவேல காணலடா நாராயணா, அண்டால காணும் நம்ம வாழ்ந்தாருக்கு மாரடிப்போம். இப்படி நான் பாடிக்கிருந்தேன்னா கூட்டத்தில் ஒருத்தர் இருந்துச்சார், நான் விவசாயி 4 வார்த்தை பாடத்தானாரு, பாடியாமே. அவர் இந்த காலத்துல பாடுறாரு பாருங்க, கரும்பு போட்டேன் விக்கலடா நாராயணா, பருத்தி போட்டேன் நிக்கலடா நாராயணா, நெல்லு போட்டேன் விக்கலடா நாராயணா, பிளாட்டு போட்டேன் வித்துருச்சு நாராயணா, பிளாட்டு போட்டேன் வித்துருச்சு நாராயணா. எல்லாமே தலைகீழாக மாறி கிடக்கிறது.
தமிழும் இல்லை, பண்பாடும் இல்லை. அன்றைக்கு கலைஞர் திருவாரூரிலே முதலமைச்சராக இருக்கிற போது திருவாரூரில் இறங்குற போது பத்திரிகை நிறுவனம் கலைஞரை பார்த்து கேட்பாங்க, இன்றைக்கு உங்களுடைய பயண திட்டம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. உடனே கலைஞர் சொல்லுவார், அவர் முதல்ல அம்மாவுடைய சமாதிக்கு போயிட்டு மத்தியானம் மன்னை நாராயணசாமி வீட்டுக்கு போயிட்டு இரவு சென்னை திரும்புறார். இன்றைக்கு என்ன பயண திட்டம்னு நம்முடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் சொன்னார், காலையில் அன்னை, மதியம் மன்னை, இரவு சென்னையினர். கைத்தட்டலாம். கலைஞர் போல வசனம். நம்முடைய பேரறிஞர் அண்ணா இரவு 10:30 மணிக்கு நாகப்பட்டினத்துக்கு வந்தாரு, தேர்தல் பிரச்சார கூட்டம். உடனே சொன்னார், மாதமும் சித்திரை, நேரமும் 10:30, உங்கள் விழிகளிலே முத்திரை, உதயசூரியனுக்கு இடுவீர் முத்திரையினார். அழகான தமிழை எல்லாம் கேட்க முடியவில்லை. அன்பாத பண்பாடு மாறி போய்விட்டது. எல்லா கலைகளுமே குட்டிச்சவராய் கிடக்கிறது. இதையெல்லாம் மாற்ற வேண்டும். ஒரு பெரிய அற்புதமான நம்முடைய பாரம்பரியத்துக்கு நாம் சொந்தக்காரர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்று சொல்லி அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி கூறி, நம்முடைய கால்நடைத்துறையினுடைய மருத்துவர், அவர் தான் நமக்கு பரிசு கொடுத்தாரு. வந்த உடனே எங்க வீட்டுக்கு ஒருத்தர் கேட்டார், பயலை பார்த்து, ஆடு மாடெல்லாம் என்ன சொல்றோம்? கால்நடைன்னு சொல்றோம். சரி, ஏன்டா கால்நடைன்னு சொல்றான்? ஒரு பையன் சொன்னா, அதெல்லாம் காலால நடக்கும் சார். அப்ப நம்ம ஏதாவது நடக்கிறோம் அப்படின்னாரு. நம்மளும் காலால தான் நடக்கிறோம். தமிழை எப்படி பேர் வச்சிருக்கான் பாருங்க. காலாலே நடந்தாலும் அந்த கால்நடைகளுக்கு காலாலே தான் நடக்க முடியும். ஆனால் மனிதன் கால்நடை அல்ல, அவன் அறிவாலும் சிந்தனையாலும் அவனால் நடக்க முடியும் என்பதால் தான் அதுக்கு கால்நடை என்ற பெயரை கொடுத்தார். இதை பற்றி தமிழனுடைய பெருமையை பேசினால் பேசிக்கொண்டே போகலாம். அற்புதமான அரியலூர் நண்பர்களுக்கும் நம்முடைய அரசு பணியைச் சேர்ந்த அற்புதமான நண்பர்களுக்கும் பெரியோருக்கும் நன்றி கூறி உரையை திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, மிக அருமையாக அன்றைய கலைகள் நிறைவு பெற்று விட்டது. இன்றைய கலைகள் இப்பொழுது தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப அற்புதமாக பேசக்கூடிய கவிஞர் இனியவன் இன்றைய கலைகளே என்ற அணியை நிறைவு செய்ய வருகிறார். உங்கள் பலத்த கரவொலியோடு வாங்க கவிஞர் இனியவன். அரியலூர் நகரத்தினுடைய சார்பாக நடைபெறுகின்ற பட்டிமன்றத்திற்கு நடுவர் பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற கலைமாமணி, உலக அமெரிக்க பல்கலைக்கழகத்தால் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கின்ற பட்டிமன்ற உலகத்தினுடைய சூப்பர் ஸ்டாராக விளங்கக்கூடிய, சற்று முன்னால் என்னிடம் சொன்னார், உங்கள் அணிக்கு தான் சத்தியமாக தீர்ப்பு தருவேன் என்று நிகழ்கால நீதிபதி போல் நடந்து கொண்டிருக்கின்ற நடுவர் பெருந்தகை அவர்களே. எப்ப சொன்னேன் நானு? அவர் பக்கமே நான் திரும்பல, பேசவே இல்லை. இங்க வந்து இப்படி போட்டு விட்டுக்கிட்டு இருக்காரு. நடுவருடைய மனசாட்சியை நான் அறிவேன். அவர் இதயத்திற்கு பக்கத்தில் உட்கார்ந்ததால் கொஞ்சம் கேட்டு விட்டது. பேச்சாளர் பெருமக்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, அறிஞர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்குடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சின்ன சந்தேகம் தான், நம்மெல்லாம் ரொம்ப பெருசாலும் பேசுறதே கிடையாது. எங்க அண்ணன் முத்திலம் அண்ணன் வந்தார், அவர் ஒரு பாட்டு எழுதினார். அந்த பாட்டு கிட்டத்தட்ட 17 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. என்னுடைய கேள்வி தான், உங்களுடைய அந்த காலமாக இருந்திருந்தால் அது உங்களுடைய பட்டுக்கோட்டையை தாண்டியே இருந்திருக்காது. இன்றைக்கு இந்தியா முழுக்க போயிருக்கிற எங்களுடைய ஆட்கள் இன்றைக்கு பெருந்தன்மையோடு இந்த பாடல் இந்தியா முழுக்க டிஜிட்டலைஸ் பண்ணிருக்கோம்னு சொன்னா எங்களை திட்டலாமாண்ணே? உங்களுக்கு கேட்க லேட்டா வந்ததுக்காக நாங்களா பொறுப்பு? இல்ல, நீங்க பேசும்போது கேட்க வந்ததுக்காக எங்களை போய் திட்டலாமா? அதுல இன்னொன்னு அவர் சொல்றாரு, ஒரு பெரிய காமெடி ஒண்ணு சொன்னார். துச்சாதனன் துகில் உடிக்கின்ற பொழுது அவன் போய் பாஞ்சாலியோட காலை தொட்டு கும்பிடுவானான். பண்றது அயோக்கியத்தனம். இது எது காலில் உண்ணும்? இப்ப நானு கட்டி எடுத்துன்னு போறேன் அண்ணன் கிட்ட, அண்ணன் உங்களை குத்த போறேன், உங்க காலை தொட்டு கும்பிட்டுக்கிறேன், இது கெட்ட செயல் தான். இருந்தாலும் ஒரே ஒரு குத்திக்கிறேன், எங்கேயா நடக்கும்? சரி, நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அப்படி காலை தொட்டு கும்பிட்ட காலத்துல தசரதனுக்கு 60,000 பொண்டாட்டி. நல்லா கேட்டுங்க, ராமாருடைய அப்பாவுக்கு 60,000 பொண்டாட்டி. இவ்வளவு நல்லவங்க வாழ்ந்த காலம் நீங்க. நம்ம ஒண்ணு கட்டிக்கிட்டே மங்கம் ஆளுது, ஒன்னையே சமாளிமையிலே பெரிய ஆச்சரியம். நான் பல தடவை யோசனை பண்ணி பார்ப்பேன், இந்த தசரதன் எப்படி துணி கடைக்கு கூட்டி போயிருப்பாரு? 60,000 டிக்கெட்டையும் லாரியில ஏத்திட்டு போய் ஒரு பிள்ளையே ஒரு ஒய்ஃபை கூட்டு பிள்ளைகளை கூட்டு போய் துணி எடுத்துட்டு போறப்ப சந்தோஷமா போயிட்டு, உன்னையாலதான் அந்த கடைக்கு போனேன்,
அம்புட்டு மேல அதிகம். உன் சேலையே எனக்கு வேணாம்யா, சும்மா இப்ப எடுத்து கொடுத்துட்டு இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நான் வேட்டியே கட்ட மாட்டேன் தீவு, வேணாம்யா, பக்கத்து வீட்டுல பஞ்சாயத்து ஆயிர போகுது. ஒரு 10,000 ரூபாய் துணி எடுத்துட்டு திருப்பி வர்றப்ப சண்டை போட்டுக்கிட்டு வருதுங்க. 60,000 மனைவிய எப்படித்தான் வச்சு வாழ்ந்தாருன்னு உண்மையிலே தெரியல. ஆனா அவருக்கு பிறந்த மகன் ஒரு ஏகபத்தினி விரதனா இருந்திருக்காரு ராமன். எப்படி அது ஆச்சரியமா இருந்திருக்கு. இதுல ஆச்சரியப்படுறதுலாம் ஒண்ணும் இல்ல, அப்பம் படுறான்ல கஷ்டத்தை ஏன் பார்க்க மாட்டானாங்க. ஐயோ இவ்வளவு பிரச்சனைக்கு தாடா வானாடா ஒன்னு நிறுத்திக்கலான்னு இல்ல, அந்த ஒரு பிள்ளையும் 16 வருஷம் அங்க கொண்டு போய் விட்டுவிட்டு இப்ப அவரையும் அனுபவிக்காம 14 வருஷம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காரு பாவம். நீங்க அதுல ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? என்ன? அவன் காட்டுக்கு போறான், போறது பிரச்சனையான ஏரியா. நீ ஏன் பிரச்சனை கூட்டின்னு போற? உன் கூட தான் தம்பி பரதனுக்கு கல்யாணம் ஆச்சு. அவன் தம்பி பேர் என்னது? லட்சுமணன். லட்சுமணன். அவனுக்கு கல்யாணம் ஆச்சுல. அவன் பொண்டாட்டி வீட்டுல விட்டு வந்தான்ல. நீ வீட்டுல விட்டு வந்தா நிம்மதியா போனோமா, அனிமூன் போனோமா, தனியா போனோமா, காட்டுல போனோமா, வேட்டையாடணுமா, சாப்பிட்டோமா, இருந்தோமா, வந்திருக்கலாம். இங்க இருந்து அங்க போனவொன்னு அவன் தான் சொன்னான்ல ராமன். லட்சுமணர் சொன்னாரு, போய் மானன் நீ அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மானலாம் கிடையாது, எனக்கு அதான் வேணும், எனக்கு அதான் வேணும். அடம் பிடிக்கிறது 2000 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு. அதை நம்பி ஏமாறதுக்கு ஆம்பளைங்க அப்பவே கூறுகிட்டமா இருந்திருக்கானுங்க. வீட்டுக்காரமா கேட்டா உடனே வாங்கி கொடுக்கணும்ன்ற முட்டா பைய எந்த காலத்துல இருந்து இருந்திருக்கானுங்க. இவனும் போனான், மச்சன் கோடு போட்டான்ல, நீ தாண்டாம இர. மனசுல பிடி உஷா நினைப்பு தாண்டுச்சு. அன்னைக்கு இலங்கையில தாண்டுச்சு. இன்ன வரைக்கும் இலங்கையை இன்னும் முடியல போராட்டம். இன்னும் அந்த நாடு நாசமா போயிடுது. நான் என்ன கேட்கிறேங்க, இவர் சொன்னார்ல, இவர் ஒரு பாட்டு சொன்னார், இனியவன் வந்து விளக்கம் தர வேண்டும். நான் என்ன சொல்றேன், அது என்ன பாட்டு தயவுசெய்து சொல்லுங்க. எங்க தலை டிஆர் தானே, அந்த பாட்டு தானே சொல்றீங்க? அதானே டம்மாலு டும்மிலு டும்மிலு டம்மாலு. இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? எங்க தலை தலைனா யாருங்க? டிஆர்னா யாரு? டி ராஜேந்திரா. இவன் ஒருவன் எல்லையில டார்கெட் வித் ரிவெஞ்சோட நிற்கிறான்னு அவன் தாங்க இந்த 4 தேசத்துடைய தலை. அவன் எல்லையில நின்று கொண்டு எதிரி நாடுகளை சுடுகின்ற போது டமால் டுமில் சத்தம் கேட்கதான் செய்யும். ஒரு தேசபக்தி பாடல என்ன பாட்டுன்னு கேட்டா எனக்கு என்ன புரியவே இல்லையே. இவர் ஆன்டி இந்தியன். முத்துலவனுக்கு இது தேவையில்லாத வேலை. மிலிட்டரியில ராணுவ வீரர்கள் சுடுறப்ப டமாலு டுமீலு அப்படின்னு தான் சத்தம் கேட்கும். அதத்தான் எங்க கவிஞர்கள் டமாலு 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 டுமீலு டுமீலு டும்மீலு டுமீலு. என்னங்க ராணுவத்துல எழுதின பாட்டுங்க அது. நீங்க அத உட்காந்து யோசித்து பதில் சொல்லிட்டாரா டமாலு டுமாலுக்கு? அதுக்கு இல்லங்க, இவங்க என்னவோ அந்த காலத்துல வாழ்ந்த போது நாங்கள் எல்லாம் அன்றைக்கு தெருக்கூத்துக்களே நிறைய பாட்டு பாடணும். நாங்களும் கேட்டிருக்கோம் அந்த பாட்டை. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு உங்க தெருக்கூத்துல ஒரு காலத்துல பாடின பாட்டு, கொல்லையிலே கொய்யா மரம் ஏன் கொடுத்த நாறு வச்ச மரம், கொய்யா பழத்துக்கு ஆசைப்பட்டு நான் கொடுத்த நார வச்சுக்கிட்டேன். நீங்க எழுதின பாட்டு, பழைய நாட்டுப்புற பாட்டு. மந்தையில மாங்கா மரம் ஏன் மாமனார வச்ச மரம், மாங்கா பழத்துக்கு ஆசைப்பட்டு நான் மாமனார வச்சுக்கிட்டேன். இது எழுதுந்து நீங்க, நாங்க சொல்ல. சார் இன்னைக்கு படங்களை பழைய படங்களை பார்த்தா காமெடி பண்ற மாதிரி நினைக்கிறானுங்க. பாசப்படர் படத்துல கிளைமேக்ஸ் செய்யணுங்க, சிவாஜி கணேசன் சாவர மாதிரி இருப்பாரு. அவங்க தங்கச்சி வந்த உடனே சிவாஜி கணேசன் 3 டைலாக் தான் பேசுவாரு. கைவி சம்மா கடைக்கு செத்து போட்டுவாரு. உடனே அவங்க தங்கச்சி அண்ணா போயிட்டீங்களேன்னு மேல ஊத்து தங்கச்சி செத்து போயிடும். நான் உட்காந்து ஓடு அழுகுறேன். என் பையன் என் தங்கச்சி பையன் எங்க அண்ணன் பசங்க உட்காந்து சிரிக்குது. பாத்தியாடா எவ்வளவு பெரிய காமெடி பண்றானு. டே காமெடி சீனாடா அப்படின்னா, ஆமா காமெடி சீன் தான். எங்க நீ சாவ அத்தை சாவர மாதிரி நடி, அத்தை சாவுதா பாக்கலாம். அவனுக்கும் அவங்க அத்தைக்கு பிரச்சனை. அவங்க அத்தை பொண்ணு தரலன்றது பிளான்ல இருக்கிறான் போல். அவன் சொல்றான் நீ சாவர மாதிரி நடிப்பா, அத்தை சாவுதான்னு பாக்கலாம். பசங்க தெளிவா இருக்காங்க. நீங்க இன்னைக்கு ஏமாத்தவே இல்லை, ஏமாத்த முடியாது சார். சார் முதலாத்திரில போடுற பாட்டா நீங்க ஒரு காலத்துல போட்டீங்க, பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி எடுக்காவும். இவ்வளவு ஸ்லோவா இருந்து எனக்கு என்ன வருத்தம்னா, இவ்வளவு ஸ்லோவா இருந்த காலத்துல நடுவரோட தாத்தா 16 பிள்ளை பெற்றுக்கிறார். சார் இன்னைக்கு ரஞ்சிதமே பாடுறான், 2 புள்ள தான் சார் பெற்றுக்கிறான். இப்ப என்ன அர்த்தம்? கலைகள் மக்களோடு இருக்கு, மக்கள் தெளிவா இருக்கா. ஒரு காலத்துல தோழர் ஜீவான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சென்னை ராயபுரத்துக்கு வந்து நிக்கிறார். வந்த போது ஒரு பெண் போய் தனக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கேட்கிறார்.
நீ யாருமான உடனே அந்த பெண் சொல்றா, என்னுடைய அம்மா பேர் கண்ணம்மா, என் பெயர் குமுதா, நான் உங்கள் மகள் அப்படின்னு. தன்னுடைய மகளையே அவனுக்கு தெரியல. இந்த தேசத்திற்காக பாடுபட்டு 10 வருஷம் இருந்த தோழர் ஜீவா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு அனாதை குடும்பமா செத்து போறாரு. அவருடைய வாழ்க்கை வரலாறு. ஆனால் இன்றைக்கு நாங்க பார்த்தோம், இந்த மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு சமூகத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அவர் எழுதிய நூட்கள் எல்லாம் இன்றைக்கு அரசுடைமையாக்கப்பட்டு மக்கள் படிக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்டது நீங்க கிடையாது. சும்மா கட்டி அந்த காலத்துல நாங்க கிறிஸ்தவ சொல்லக்கூடாது. நீங்க அந்த காலத்துல பிள்ளைங்க என்ன சொல்லி கொடுத்தீங்க? ஒரு ஆயா வடை சுட்டு இருந்தாங்க. உலகத்துல இது மாதிரி ஒரு மோசமான கதையை கேட்டிருக்கீங்களா? ஒரு ஆயா வடை சுட்டு இருந்தாங்க. ஒரு காக்கா வந்து வடையை தூக்கிட்டு போச்சான். ஏங்க நடுவர் அவர்களே, நீங்க பாடல்கள் கழகத்துல தலைவர் தானே? நான் கேட்கிறேன், இந்த கலெக்டரும் வந்திருக்காங்க, இது ஐபிசி செக்ஷன் படி இது தூக்கிட்டு போறதா திருடுதான்? நீங்க என்ன சொல்லிருக்கணும்? ஒரு ஆயா வடை சுட்டு கொண்டிருந்தால் காக்கா வந்து திருடி கொண்டு சென்றதுதான் எழுதிடணுமே தவிர தூக்கிட்டு போனது முதல் கேஸ். அதை ஒரு நரி வந்து பார்த்தது, நீ அழகா இருக்கே பாடு பாடு என்ற உடனே அது பாடி கீழே விழுந்து அது தூக்கிட்டு போச்சான். இதுக்கு ஃபோர்ஜரி, இது 420 இந்த கேஸ். இன்னைக்கு ஒருத்தன் அந்த கதையை அப்படியே எடுத்துட்டு எழுதுறான். ஒரு காகம் வந்தது, வடையை திருடியது, கொண்டு போய் மேலே உட்கார்ந்தது, நரி வந்தது, பாட சொன்னது, பாடியது, நரி வடைக்கிறதோட கீழே நரி திருடி கொண்டு போனது. அவ எழுதுறா. இதன் மூலம் இந்த கதை மூலம் சொல்லப்படுகின்ற கருத்து என்னென்றால், திருடப்பட்ட பொருள் திருடப்படும். சரிங்களா? அந்த பையன் அந்த கதையை நிறுத்தல, அதை கண்டினியூ பண்றான். மறுநாள் காகம் வந்தது, வடையை திருடியது, மேலே உட்கார்ந்தது, நரி வந்தது, பாட்டு பாட சொன்னது, நரி காலுக்கு வடை வைத்துக் கொண்டு கா கா என்று கத்தியது. எழுதுறான். இதன் மூலம் சொல்ல வேண்டிய கருத்து, ஒரு தடவை இருந்தவன் சும்மா கிட்ட ஏமாற மாட்டான். கதையை கண்டினியூ பண்றான். இன்னைக்கு இருக்க இளைஞன் உடனே நரி கேட்டுதா, இப்படி திருடி சாப்பிடுற வெக்கமா இல்ல அப்படின்னு. உடனே காக்கா கேட்டுச்சான், ஏன் கிட்டது ஏமாத்தின்ற உனக்கு வெக்கமா இல்ல? கீழே எழுதுறான். இதன் மூலம் சொல்ல வந்த கருத்து, அறிவுரை சொல்றதுக்கும் ஒரு தகுதி வேணும். உடனே ரெண்டும் மனசு வருத்தப்படுச்சு, திரு தப்புதான், சாரி பிரதர் சொல்லிட்டு நம்ம ஏதாவது பண்ணுமேனா இல்ல, இந்த பாட்டி எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே ஊதிட்டு இருக்கா, வடை சொல்றா. என்ன காரணம்? ஈரமான சுள்ளிகளை வச்சுதான் பண்ணிட்டு இருக்கா. அப்ப என்ன பண்ண, காஞ்ச சுள்ளிகள் கிடைச்சா அந்த பாட்டி நல்லா வடை சுடுவான்னு. காக்கா சொல்லுது, மரத்தோட உச்சியில காஞ்ச சருகுகள் இருக்கு, நான் உடைச்சு போடுறேன், நீ சுமந்துட்டு வந்து நம்ம பாட்டி கிட்ட கொடுத்துருவோம். உடனே இந்த காக்கா உடைச்சி போட நரி சுமந்து வர, காக்காவும் நரியும் மார்ச் பாஸ் போட்டு லெப்ட் ரைட் போயிட்டு பாட்டி கிட்ட கொடுத்தவுடன் பாட்டி 2 பேருக்கு ஒரு வடை கொடுத்தாங்க. வடையை சாப்பிட்டு கொண்டே நடந்து கொண்டிருக்கும் போது காக்காவும் நரியும் சொன்னது தெரியுமா? வடை எண்ணிக்கை இல்லாம சூப்பர் ஆகுது அப்படின்னு ஒண்ணு சொல்றான். அந்த நரி சொல்லுது, உழைச்சு சாப்பிட்டா எல்லாமே நல்லா தாண்டா இருக்கும். நீங்க திருட சொல்லி கொடுத்து திருட்டே நைசா ஏமாத்துனீங்க. இன்னைக்கு இருக்கிற இளைஞன் சொல்றான், இல்ல இதுக்கு ஒரு அறிவுரை சொல்றான். சார், காலகாலமா தமிழுடைய பண்பாட்டுடைய சின்னம் என்ன? நீங்க சிலம்பாட்டம் ஆடுவீங்க. சிலம்பாட்டம் ஆடுறத என்ன பயன்? சிலம்பம் கத்துக்கிறான், தற்காப்பு கலை. யாருகிட்ட? இப்ப நான் சிலம்பம் கத்துக்கிறேன், முத்தில ஏரியாவில் நான் இருக்கேன், அவரும் சிலம்பு கத்துக்கிறார். என்ன பயன்? சாப்பாடுக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? நான் என்ன பண்றது? இன்றைக்கு அரசு என்ன பண்ணிருக்குன்னா, சிலம்பம் கற்றுக்கொண்டவர்களுக்கு 3% அரசு இடஒதுக்கீட்டில் வேலை வழங்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க. உங்களுடைய பண்பாட்டு கலையை நாங்கள் பாதுகாக்கின்றோம். இன்னைக்கு படிக்கிற சிலம்பம் கத்துக்கலாம், என்ன பண்ணுவாங்க, கத்துக்கிட்ட எப்படியா கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலாம். இதை நாங்க காப்பாத்துறோம் சார். இத்தனை ஆண்டு காலம் மண்ணுக்கு கீழடியில இருந்த நம்முடைய அரிய பொக்கிஷங்களை நீங்க மண்ணு மேல போட்டு கான்கிரீட் போட்டு வீடு கட்டிட்டீங்க. நாங்க பள்ளம் நோண்டி தூக்கிட்டு வந்து கிட்டத்தட்ட 12 கோடிக்கு மேல ஒரு அருங்காட்சியகத்தை வைத்து, இதோ பார் தமிழுடைய கலாச்சாரம் பண்பாடு, தமிழுடைய காலம் என்பது 3000 அல்ல 10,000 ஆண்டுக்கு பழமையானவன் தமிழ் என்று உலகத்துக்கு சொன்னது நாங்க சார். ஒரே ஒரு செய்தி சொல்ல நான் நிறைவு செய்கின்றேன். சென்னையில ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன் படிக்கிறான். அந்த பையனுக்கு அப்பா கிடையாது. ஸ்கூலுக்கு போய் நிக்கிறான். ஸ்கூல்ல இருந்து நீக்கிட்டோம், ஏன்னா ஃபீஸ் கட்ட முடியாது, வெளியே போட அப்படின்ட்டாங்க. அவங்க அம்மா வந்து நிக்கிறாங்க, அழுகுறாங்க. இல்லங்க கஷ்டமா இருக்குங்க, பையனே எங்க குடும்பத்தை நடத்த முடியல, கச்சேரிக்கெல்லாம் போயிட்டு இந்த கூட வந்து வாசி அவன் தாங்க சோறு போடுறான். அப்படியா? கச்சேரிக்கு போறானா?
சென்னையில கோடம்பாக்கம்னு ஒரு பிரிட்ஜ் ஏரியா இருக்குல்ல, அந்த கோடம்பாக்கத்துல மெயின்ல பிரிட்ஜ் ஒண்ணு இருக்குல்ல, அந்த பிரிட்ஜுக்கு மேல துண்டை விரிச்சிட்டு பாட்டு பாட சொல்லு, உன் பையனுக்கு சாப்பாடு கிடைக்கும், காசு கிடைக்கும், அதை வச்சு சாப்பிட சொல்லு, இந்த ஸ்கூல்ல இடம் கிடைக்காது சொல்லிட்டாங்க. பையன் சோர்ந்துட்டானா? போனா, தயாரிச்சான், படிச்சான், அவனால முடிஞ்ச பாடுனா, இசையமைச்சான், உலகம் புகழ 2 ஆஸ்கார் கையில எடுத்துட்டு சொன்னான், இதோ நிக்கிறோம் பாடுறா, இந்த சமூகம் என்னை விரட்டியது, இதோ நிக்கிறோம் பாடுறான்னு சொல்லிட்டு உலகத்துடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இன்றைக்கு இளைஞர்கள் மேலே எழுந்துவதற்காக சொன்னால், நீங்கள் எத்தனை அடி அடித்தாலும் சரி, இன்றைய சமூகம் நாங்கள் அதிகார வர்க்கத்திற்கு வர தயார். அதான் ரஜினிகாந்த் படத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாரு, எனக்கு நான் கோட்டு போறது உனக்கு பிடிக்கலனா, நான் காலு மேல கால் போறது உனக்கு பிடிக்கலனா, கோட்டு போடு வேண்டாம், காலு மேல கால் போட்டு உட்கார வேண்டான்னு இந்த சமூகத்துக்கு சாட்டையடியாக இன்றைக்கு இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி, தயவு செய்து உங்களுடைய பழைய கலாச்சார பண்பாடுகளை எல்லாம் காப்பாற்றுவதில் நாங்கள் தான், நீங்கள் தான் எங்களுக்கு பிஸ்கெட்டும் கேக்கும் முந்திரி பருப்பும் இன்னொருத்தரை வாங்கி தர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய இந்த புத்தக திருவிழாவை வெற்றிகரமாக நடத்தி எங்களை அழைத்து பெருமைப்படுத்தி இருக்கின்ற மக்கள் ஆட்சி தலைவர் மரியாதைக்குரிய அருமை சகோதரி திருமதி ரமண சரஸ்வதி அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வருக என்று வரவேற்கிறேன். பெரும்பாலும் நிறைய புத்தக திருவிழாக்களுக்கு நாங்கள் போவோம், கலெக்டர்லாம் வரமாட்டாங்க. பெரும்பாலும் பிடிஓ ஆர்டிஓ அவங்க தான் வந்து, ஒரு கலெக்டர் ஃபோனில் ஆர்டிஓ அனுப்பிச்சிருக்கேன் சார் பார்த்துக்குவாரு அப்படிம்பாங்க. ஒரு சில கலெக்டர்கள் நிகழ்ச்சி முழுவதும் உட்காந்து கேட்பாங்க. ஆனால் உங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் நான் வந்தபோது என்னை வரவேற்று, நான் இன்னொரு முக்கியமான வேலை எனக்கு இருக்கு சார், நான் முடிச்சுட்டு கண்டிப்பா நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து சேருவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்த வாக்குறுதியை நான் தீர்ப்பு சொல்லும் போது வந்து காப்பாத்தி இங்க அமர்ந்திருக்கின்ற ஒரு ரசிகையாக அமர்ந்திருக்கின்ற அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். தமிழர் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பெரிதும் காப்பது அன்றைய கலைகளா இன்றைய கலைகளா? இன்னைக்கு பாருங்க, அன்றைய பண்பாடுகள் நிறைய இன்னும் நம்மள்ட்ட இருந்து பிரிக்க முடியாம இருக்கு. இன்னைக்கு இந்த அரியலூர்ல திருமணம் முடித்த பெண்கள், திருமணம் முடிக்காத பெண்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஆண்களை கண்டுபிடிக்க முடியுதா? திருமணம் முடித்த ஆண், முடிக்காத ஆண் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கேன். இன்னும் கல்யாணம் ஆச்சா ஆகலையா கண்டே பிடிக்க முடியல. ஆனா பெண்களை அவங்க வச்சிருக்கிற பொட்டுலே கண்டுபிடிச்சிடலாம். இங்க ஒரு பொட்டு வச்சிருப்பாங்க, திருமணம் முடிச்சுட்டு அந்த கோட்டுக்கு மேல ஒரு பொட்டு வச்சிருப்பாங்க. நான் ஒரு அம்மாவை கேட்டேன், எதுக்குமா கல்யாணம் பண்ண பிறகு இந்த இடத்துல பொட்டு வச்சிருக்கீங்க? அதுக்கு அந்த அம்மா, எல்லாம் வைக்கிறாளுங்க, அதனாலதான் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன், இதுக்கு என்ன காரணமா சாமி சொல்ல முடியும்னு. எங்க அக்கா ஒண்ணு கிராமத்துல கட்டி கொடுத்துருந்தா, அதை கேட்டேன், ஏக்கா மாமனை கட்டின பிறகு என்ன எட்டன அளவுக்கு இவ்வளவு பெரிய பொட்டு? அதுக்கு சொல்லிச்சு, அது இதையும் வைக்கலன்னா தம்பி 5 பேர் சைக்கிள் எடுத்துக்கிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்றானுங்க, அவனுகள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த பொட்டை பெருசா நான் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு அழுகுது. இன்னைக்கும் தாலிங்கிற அடையாளம் பெண்கள் தான் சுமந்துகிட்டு இருக்காங்க. இத சப்போஸ் நம்ம ஆண்கள், பழைய முன்னோர்கள் ஆம்பளைகளுக்கு தாலி கட்டி இருந்தா ஒருத்தங்களத்திலேயாவது காப்போன்னு மிஞ்சிருக்குமா? எல்லாம் டாஸ்மார்க்ல தான் போய் கிடக்க. மஞ்ச கயிறை கூட எங்கிட்டாவது வித்திருப்பாங்க. அதுக கையெழுத்துல இருக்க போய் தான் நிம்மதியா நம்மள இருக்கோம். அந்த தாலியும் நமக்காக அங்கேயே கிடக்குது. இன்னைக்கும் கோயில்ல குங்கும விபூதி வாங்கினா பெண்கள் இங்க கொஞ்சம் வச்சு கோட்டுக்கு நடுவுல வச்சுட்டு செவுத்து பக்கம் திரும்பி அந்த தாலி கொடி எடுத்து அதுல இப்படி ஓங்கி ஒட்டி. நான் ஒரு அம்மாட்ட கேட்டேன், ஏன் அதுல பொட்டை பெருசா அப்படி அமுக்குறீங்கன்னு. அதுல அவர் இருக்காருப்பா, அவங்க வீட்டுக்காரர் இருக்காரா, அவன் இத்த தண்டி இருக்கான், புலி மூட்டை ராமசாமி மாதிரி, அவன் இருக்கான்னு நம்பி அந்த பொட்டை வைக்கக்கூடிய பண்பாடு நம்ம பண்பாடு. இன்னைக்கும் பாருங்க, நம்மளுடைய பண்பாடுகளில் எவ்வளவு பண்பாடுகள் இன்னைக்கும் மக்களால் போற்றப்படுகிறது. இன்னைக்கு மதுரையில சித்திரை திருவிழா தொடங்கி இருக்கு. வெளிநாட்டுக்காரர்கள் வந்து அவங்க கணவன் மனைவியோட அங்க சுத்திக்கிட்டு இருக்கான், டவுசரை போட்டுக்கிட்டு, அந்த பிள்ளைக்கு ஒரு டவுசரை மாட்டி, அந்த பிள்ளைக்கு ஒரு சீலையை கட்டி, அதுக்கு இந்த கனகாம்பரம் பூவை ஆணியில் அடிச்சு தொங்க விட்ட மாதிரி தொங்க விட்டு, அந்த இங்கிலாந்துல வந்திருக்க கப்புள் அங்க அலையுது, வெயில்ல மொட்டை வெயில் அடிக்குது.
அங்க அலைஞ்சுக்கிட்டு, ஹை டார்லிங், how are you? It's okay, ma. What is this? This is Meenakshi Amman temple. Is this temple Chittirai festival? ஓஹோ. அவனுங்கள்ட்ட கேட்டான், ஏன்டா உங்க ஊர்ல குழு குழுன்னு இருக்குது, அதை விட்டுட்டு இந்த மொட்டை வெயில்ல சித்திர வெயில்ல இந்த மதுரையில ஏன் அலைகிறீங்கன்னு கேட்டா அவன் சொல்றான், we like தமிழ் கல்ச்சர் அண்ட் தமிழ் ஃபேமிலிஸ். என்ன நம்ம தமிழ் கல்ச்சர்லயும் தமிழ் ஃபேமிலிலையும் என்னையா இருக்கு? வெளிநாட்டுக்கெல்லாம் நாங்க போவோம், அங்க பாத்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேரு, யாரு கணவன் யாரு மனைவின்னு பின்பக்கம் இருந்து கண்டே பிடிக்க முடியாது. 2 டவுசரு 2 பனிய, இதுவும் திருட்டு குடிக்குது, அந்த அம்மாவும் திருட்டு குடிக்குது. இவனு ரப்பர் பேண்ட் மாட்டி கொண்டு போட்டிருக்கேன், அவனு ரப்பர் பேண்ட் மாட்டி. யாரா டே? என்னடா இது? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தோல்ல கைய போட்டுட்டு இறுக்க புடிச்சிட்டு ரோட்ல நடந்து போறாங்க. நம்ம ஊர்ல அப்படி போக முடியுமா? புரிச்ச முடியா 2 பேரும் தோல்ல வெட்டி பிடிவேன். என்னது? பொது இடத்துல ஆளு முகரையும். புருஷன் 10 அடி தள்ளி போனா மனைவி மஞ்ச போய் தூக்கிட்டு மெதுவா போமா, எல்லாத்துலயும் வேகம் தான். கல்யாணம் பண்ணி வரிசையா 3 புள்ள பெத்த மாதிரியே எல்லாத்துலயும் வேகமாவே போற. வாடி அப்படின்பாரு. ஏயா 20 அடி தள்ளி போனாலும் இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம வெளிநாட்டுக்காரன் ஆச்சரியப்படுறான். நம்பால் சொல்றான், 20 அடி தள்ளி என் மனைவி வந்தாலும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்கிற நம்பிக்கை இருக்கு. உங்க நாட்டுல ஏன் இப்படி இறுக்கி புடிச்சுக்கிட்டு அலையிறீங்கன்னா, விட்டா இன்னொரு பொண்ணோட ஓடிற, இவன் இன்னொருத்தனை கூட்டிட்டு ஓடிறான். அதனால நம்பிக்கை இல்லாம இருக்கீங்கடான். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல தேவையில்லாததுக்கெல்லாம் டைவர்ஸ் பண்ணுவாங்க. ஒரு அம்மா புருஷனை வேணாம்னுச்சு 3 நாள்ல, ஐ டோன்ட் லைக் திஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னுச்சு. ஏமா? அவர் கொரட்டை விடுறாரு, அவர் கூட என்னையால வாழ முடியாதுன்னு. கொரட்டை விடுறவங்க கூட வாழ முடியாதுன்னா தமிழ்நாட்டுல பல பேருக்கு கல்யாணமே ஆகாது. சில பேர் பாத்தீங்கன்னா எஸ்காட்ரு, டிராக்டரு, கிரைண்டரு, சியக்காத்தூள் அரைப்பேன். என்னைய 2 பேரும் கொடுமைப்படுத்திட்டாங்க. மதுரையில இருந்து சென்னை வரைக்கும் பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியில டிக்கெட் 4350 ரூபா. பட்டிமன்றம் முடிச்சுட்டு நிம்மதியா தூங்கலாம்னு கம்பளிலாம் கொடுத்தாங்க. வாங்கி போத்திட்டு படுக்கிறேன். எழுத்தாப்புல ஒருத்தன் கொரட்டனாலும் கொரட்ட காண்டாமிருகத்துக்கு பிறந்தவன் போல நம்பர் 2 முழிச்சு, யோ யோ ஏயா அப்படின்னா நம்ம டிசைனா வர்றான். 4350 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்துட்டு அந்த நாய்க்கு வாட்ச்மேன் வேலை தான் நான் பார்த்துக்கிட்டு வந்தேனே ஒழிய நிம்மதியா கண்ண அசர விடல. மெட்ராஸ் வரைக்கும் கொன்னுட்டான். 1:30 மணிக்கு ஒருத்தன் அப்பர் பர்த்துல படுத்திருந்தவன் டிசைன் இன்னொரு டிசைன்ல கொரட்டை விடுறேன். யார்ரா நீயே? எனக்குன்னே வந்து சேர்ந்திருக்காங்க பாடுறான்னு. நான் அவனுகளை நினைச்சு கூட கவலைப்படல. அவனுகளை கல்யாணம் பண்ண பொம்பளை எவ்வளவு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் யோசனை பாருங்க. இப்படித்தான் ஒரு அம்மாவுக்கு ஒரு கொரட்டைக்காரனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, பக்கத்துல படுத்திருக்கு. கல்யாணம் பண்ண பொம்பளை எவ்வளவு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் யோசனை பாருங்க. இப்படித்தான் ஒரு அம்மாவுக்கு ஒரு கொரட்டைக்காரனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, பக்கத்துல படுத்திருக்கு. இந்த ஆளை கட்டிக்கிட்டு நான் எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு அப்படின்ட்டு அழுதுச்சு. அந்த அம்மாட்ட ஒரு 15 வருஷம் கழிச்சு கேட்டாங்க, எப்படிமா இருக்கு இப்போ உன் குடும்ப வாழ்க்கை? இந்த கொரட்டை சத்தம் இல்லாட்டி இப்ப எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. திடீர்னு 1:30 மணிக்கு கொரட்டையை நிப்பாட்டி விட்டாகப்பா, செத்து போயிட்டாங்களான்னு பயந்து என்னங்க அப்படின்னு. அப்பா ராசா, நீ தூங்காம இந்த சவுண்டை மட்டும் நிப்பாட்டிடாதையா, நீ உயிரோட இருக்கிறதுக்கு அடையாளமே அதாயான். எந்த குரட்டை ஒளி ஈன குரலா கேட்டதோ அதையே சங்கீதமாக்கி வாழ்பவள் தான் நம் தமிழ் பெண். இந்த தமிழ் பண்பாடு நம்மை விட்டு யாராலையும் பிரிக்க முடியாது. 1330வது திருக்குறள்ல திருவள்ளுவர் என்ன சொல்லி கொடுத்திருக்காரு? ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். பள்ளிக்கூடத்துல இந்த காமத்து பால்லாம் நடத்தாமையே விட்டாங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகு, தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்த்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது, கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு முடிச்சிட்டான். ஆனா வள்ளுவர் வாழ்க்கை தத்துவத்தை 1330வது குறள்ல எழுதியிருக்காரு. ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். சண்டை வந்தா தான் அதுக்கு பேர் குடும்பம். இப்படி ஒரு மனைவி இருந்தா யாராவது வாழ முடியுமா? போறேங்க
வாடி வர்றேங்க, தூங்குடி தூங்குறேங்க, சாப்பாடு போடுறேங்க, அதுல அப்படி விஷத்தை கலக்குறேங்க, சாப்பிட போறேன்டி சாப்பிடுங்க, செத்துருவண்டி சாவுங்கன்னா இதுக்கு பேர் பொம்பளையா? சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆமாஞ்சாமி போடுறது ஜால்ரா. மனைவின்னா இங்க வா, என்ன எதுக்கு, என்ன என்னடி சத்தம், வாய் எது கொடுத்துருக்காரு. அந்த குடும்பம் தான் மகிழ்ச்சியா இருக்குன்னு அர்த்தம். இருக்கடம் தெரியாம புரிச்ச முண்டாட்டு 2 பேர் இருந்தா 2 விஷத்தை குடிச்சிட்டு வீட்டுல தற்கொலை, கணவன் மனைவி மனமுடைந்து தற்கொலை, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வீட்டுல பாருங்க, ஜாலியா இருக்கும். எங்க தாத்தாவும் பாட்டியும் பகல் முழுதும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. 16 புள்ள. எப்படி தாத்தா அப்படின்னா எல்லாம் ஆண்டையும் பார்த்து கொடுத்ததுதான், எனக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற. நான் உண்மையிலே நம்பிட்டேன், வருஷம் கோயில்ல போய் ஒவ்வொரு பிள்ளையா வாங்கிட்டு வந்திருக்காருன்னு. இப்ப நினைக்கிறேன் கிழவன் பயங்கரமான கிழவனா இருந்திருக்காரு. பாட்டியை கேட்டா பூரா நான் பெத்ததுரா, கடையிலேயே வாங்க முடியும்னுச்சு. ஏன் பாட்டி 16ஓட நிப்பாட்டிட்டேன்னா, அதுக்கப்புறம் உங்க தாத்தா பரமாக்கு போயிட்டாரு, நானா என்ன பண்றதுங்கிற கிளவி. ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெரும்பாலும் பெண்கள் எப்ப சண்டை போடுவாங்கன்னா பகல்ல எல்லாம் புருஷன் சொல்றதெல்லாம் கேட்பாங்க. பாடி வர்றேங்க, தோத்த போடுறேங்க. பகல் முழுதும் அடங்கி இருப்பாங்க. அவங்க நேரம் எப்ப தெரியுமா? இரவு 8:30 மணி. அவன் இந்த கைலியை கட்டிட்டு வெறும் மேலோட சோத்துக்கு உட்காருவான் பாத்தீங்களா, அங்கனதான் ஐயா மாட்டுவாரு. அந்த அம்மா சோத்தை போட்டுட்டு கிளம்பிருச்சுன்னா அவன் நிம்மதியா சாப்பிட்டுருவான். சோத்தை போட்டு இப்படி குத்த வச்சு உட்காந்துச்சுன்னா ஐயா சிக்கிட்டாருன்னு அர்த்தம். சோத்தை போட்டு குழம்பு ஊத்திட்டு நீ எந்திரிச்சு போடி, நான் சாப்பிட்டுக்கிறேன், இல்ல உப்பு குப்பு கேட்டீங்கன்னா நான் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ பிரச்சனையை கிளப்புறதுக்கு தான் வந்திருக்கான். உட்காந்தோன்னா சோத்தை எடுத்து இப்படி வாய்க்கிட்ட கொண்டு போறான், வாய்க்கு கைக்கு இடையில விடுறான். உங்களை கட்டி நான் என்னத்தை கண்டேன். ஏண்டி ஏண்டி நீயும் பக்கத்து வீட்டுக்காரன்னு ஒரே இடத்துலதான் வேலை பார்க்குறீங்க. அவன் புல்லட்டை வாங்கிட்டு மனைவியை பின்னாடி உட்கார வச்சு இந்த அரியலூர் முழுதும் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு தெரியுறான். நீ இந்த ஓட்ட டிவிஎஸ் பிட்டியே புருக்கான்னு ஓட்டிக்கிட்டு எத்தனை நாளைக்கு தான் தெரியுவேன்? உனக்கு என்னடி புல்லட்டு தானே வேணும்? 15 வட்டி கடனை வாங்கி புல்லட்டை மாலை போட்டு இறக்கிட்டான். உட்காரு. உட்கார்றது இல்ல, அவ பாக்குற மாதிரி என்னைய 15 ரவுண்டு அரியலூரையே சுத்தி அடிக்கிற, இவ்வளவுதானே. மல்லிகைப்பூ வச்சுட்டு வா. உட்காந்து தித்துன்னு ஓட்டுறேன். 1ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் 80ல போறேன். 15ஆம் தேதியில இருந்து 60க்கு மேல போக மாட்டேங்குது. 25ஆம் தேதி 40ல தான் போகுது. மாமா ஓட்டு மாமா, ஓட்டுறண்டி. ஏயா ஸ்பீடு குறைஞ்சிருச்சு, 1ஆம் தேதி 7500 ரூபா கட்டணும் முடி, நான் என்னடி பண்றது? அவனுக்கு ஆக்சிலேட்டர்ல என்ன கேக்குதுன்னா 7400 7400 கீரை மாத்திரம் கட்டாட்டி புடிட்டு போயிடுவாங்க. அவன் எப்படி ஓட்டுவேன்? 1 லட்சம் ரூபா வண்டி வாங்கினவனால நிம்மதியா ஓட்ட முடியல. ஆனா அவங்க 2 பேரும் சமாதானம் ஆகிற காட்சி இருக்கு பாருங்க. சண்டை போட்டது பிற்பாடு வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு துரத்திடுவான். அந்த அம்மாவும் நானும் போறேன், உன் கூட வாழ்றதுக்கு செத்து போயிடலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போனா அவங்க அம்மாவை அவங்க அப்பா அடிச்சு துரத்தி விட்டான். அந்த அம்மா பஸ் ஸ்டாண்ட்ல பெட்டியோட நிக்குது. ஏமா உங்க அப்பா என்னை அடிச்சு தரனா, உன் வீட்டுக்கு கோச்சுக்கிட்டு வரலாம்னா நீ கோச்சுக்கிட்டு எங்க தாத்தா வீட்டுக்கா போற அப்படின்னு 2 இப்படியே வேதனை போட்டுட்டு வாங்கடி திரும்ப போலாம் அப்படின்னு புருஷன் வீட்டுக்கே வந்து 2 பேரும் சமாதானம் ஆகிற காட்சியை பார்க்கணுமே. அடாடா மகன் உட்காந்துருப்பேன், அவங்க அப்பா கூப்பிடுறாரு, கொம்மா எங்கடா? விரட்டி விட்டுவிட்டு என்னைய காட்டா பாடுறா, அவன் எங்கடா போவா, அங்கதான்டா இருப்பா. வெளியே பார்த்தா அந்த அம்மா மரத்தடியில் உட்காந்துருக்கு. அப்பா அம்மா இங்கதான் இருக்காளா, என்னை விட்டுட்டு எங்கடா போவா? டேய் உங்க அம்மாவை நான் கூப்பிடுறான். இவன் வந்து அப்படியே அம்மா அப்பா அவனைய கூப்பிடுறாரு. வர முடியாது, அடிக்கிறப்ப புத்தி எங்க வச்சான், விரட்டி விட்டாரு. எப்பா அம்மா வரமாட்டேங்குதுப்பா. உடனே ஒரு கோடு வேர்டு வச்சு கூப்பிடுவாங்க. உங்க அப்பா சாப்பிட கூப்பிடுறா அப்படின்னா உங்க அம்மாவுக்கு என்னன்னு தெரியுமா? அவங்களுக்குள்ள ஒரு லாங்குவேஜ் வச்சிருப்பேன். அந்த அம்மா அப்பா அம்மா அப்பா உன்னை சாப்பிட கூப்பிடுறாரு அப்படின்னா உனக்கு என்னன்னு தெரியும்னு சொல்ல சொன்னாரு அப்படின்னா அந்த அம்மா சாப்பிட்டு தான் பொழப்பு இப்படி சீப்பட்டு போய் கிடக்குது. அந்த ஆளு வேற பசி தாங்க மாட்டேன், எங்கிட்டாவது ஹோட்டலுக்கு போய் உடம்ப கெடுத்துக்கிட்டாங்கன்னா
நான் என்ன பண்றது அப்படின்ட்டு வந்து அவங்க 2 பேரும் திருப்பி அந்த சோத்தை போட்டு சாப்பிட்டு அவன் அப்படியே அந்த கோபத்துல ஒரு பார்வை, அந்த கோபம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தணிஞ்சு அந்த ரசத்துல 2 பேரும் சாப்பிடுற அழகு இருக்கு பார்த்தீங்களா. இதைத்தான் வள்ளுவன் சொன்னான், ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். கருத்து முரண்பாடுகளின் முடிவிலே கருத்து ஒருமித்து வாழ்கின்ற வாழ்க்கை அன்றைய கலை. இன்றைய கலை பாருங்க, இன்றைய கலை எப்படி ஒரு காலத்துல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவ்வளவு வேறுபாடு. நான்லாம் படிச்சது ஆண்கள் மேல்நிலை பள்ளி, கல்லூரி ஆண்கள் கல்லூரி, பிஎட் காலேஜ் ஆண்கள் பிஎட் கல்லூரி, வேலை பார்த்தது ஆண்கள் மேல்நிலை பள்ளி. கடைசி வரைக்கும் கோ எஜுகேஷன்னா என்னன்னே தெரியாம போச்சு எனக்கு. இன்னைக்கெல்லாம் எல்லாம் கோ எஜுகேஷன். ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினம்தான்றான். ஆண்கள் அழக்கூடாது, பெண்கள் சிரிக்க கூடாது, பெண்களுக்கு பிறக்கிறதுக்கு உரிமை இல்லாம இருந்துச்சு, பெண்கள் படிப்பதற்கு உரிமை இல்லாமல் இருந்தது, பெண்களுக்கு ஓட்டுரிமை இல்லாமல் இருந்தது, பெண்கள் பொது இடத்திற்கு வருவதற்கே உரிமை இல்லாமல் இருந்தது. ஆனா இன்னைக்கு பாருங்க, கல்விக்கு கடவுள் சரஸ்வதி, செல்வத்திற்கு கடவுள் லட்சுமி, வீரத்திற்கு கடவுள் துர்க்கை என்று அன்றைய கலைகள் நமக்கு கற்பித்தன. ஆனால் இன்னைக்கு கல்வியை பெண்களுக்கு கொடுத்து உண்மையான சரஸ்வதியாக பெண்களை ஆக்கியிருப்பது இன்றைய காலகட்டம். பெண்களுக்கு செல்வத்தை கொடுத்து சொத்துரிமையை சட்டமாக்கி பெண்களை லட்சுமி ஆக்கியது இன்றைய கலைகள். பெண்களையும் காவல்துறையில் அதிகாரிகளாக பணியாற்ற வைத்து பெண்களும் வீரமிக்க செயல்களை செய்ய முடியும் என்று கல்வி, செல்வம், வீரம் மூன்றும் இன்று பெண்கள் பெற்றிருப்பதற்கு காரணம் இன்றைய நடைமுறை பழைய நடைமுறையிலிருந்து மாறி ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபாடு இல்லாமல் சமத்துவமாக எல்லோரும் வளர வேண்டும் என்பதால் தான் எங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு பெண்ணாக இருந்து இன்னைக்கு அரியலூரில் கலெக்டராக இருக்கிறார் என்றால் இது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மனிதன் கண்ட கனவாக இருந்தது. தந்தை பெரியார் என்ற தாத்தா கண்ட கனவுதான் இன்று ஒரு பெண் ஐஜியாக, ஒரு பெண் IAS அதிகாரியாக, ஒரு பெண் மிகப்பெரிய அரசியல் பொறுப்பேற்று இன்று பெண்கள் நடத்துவதற்கு காரணம் இன்றைய கலைகள், நவீன கலைகள், நவீன பாடப்படிப்பு, நவீன முறைகள் இன்றைய மாணவர்களையும் பெண்களையும் புதுமையாக சிந்திக்க வைத்திருக்கிறது. அன்றைய கலைகளை நேசிப்போம், இன்றைய கலைகளை சுவாசிப்போம் என்று சொல்லி இன்றைய கலைகள் இன்றைய மாணவர்களையும் தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் இன்றைய கலைகள் வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்று இன்றைய கலைகளான இந்த புத்தக திருவிழாவில் இருக்கும் அனைத்து புத்தகங்களிலையும் நீங்கள் படிக்க முடியாது. உங்களுக்கு விரும்பிய புத்தகங்களை ஒன்றையாவது இந்த புத்தக திருவிழாவில் வாங்கி நீங்கள் படித்தீர்கள் என்றால் அதுதான் இந்த புத்தக திருவிழாவில் நாம் பெறப்போகின்ற வெற்றி என்று சொல்லி நான் எழுதிய ஒரு புத்தகம். அண்மையில் நம் தமிழக முதல்வர் அவர்கள் அந்த புத்தகத்தை வெளியிட்டார், வளர்ந்த கலை சொல்லவா என்று. அந்த புத்தகம் இப்பொழுது உங்கள் புத்தக திருவிழாவினுடைய அரங்கிலே இன்றுதான் கொண்டு வந்து கொடுத்திருக்கேன். அந்த புத்தகத்தையும் படித்து என் அனுபவங்களையும் நீங்கள் பெற வேண்டும் என்று கேட்டு, தமிழர் பண்பாட்டையும் மொழியையும் காப்பது அன்றைய கலைகளை விட இன்றைய கலைகள் தான் என்று தீர்ப்பளித்து இன்றைய கலைகளை நாம் நேசிப்போம், வாசிப்போம், சுவாசிப்போம் என்று சொல்லி எங்களை வியக்க வைத்த அரியலூர் ரசிக பெருமக்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.